கண்ணன் சரியா பெண்கள் இருக்கும் இடத்துல எல்லாம் போய் புகுந்து அந்த ஆயர்குல பெண்களுக்கெல்லாம் அணுக்கனாய், அணுக்கன்னா ரொம்ப நெருக்கமானவன், அந்தரங்கமானவன் அர்த்தம். சாமான்யமா பழக மாட்டானா. இதையும் நம்ம லௌகிக்கமா புரிஞ்சுக்க கூடாது. அவ மனசுல இருக்கிறது தூய்மையான காதல். கண்ணன்னு சொன்னா உயிரையே கொடுப்பா, அப்படிப்பட்ட ஒரு பக்தி. இவ தேடி வரணும்னு தேவையில்லை. அவ எங்க இருக்கான்னு பார்த்து அவ்வவ் இடப்புக்கு அந்தந்த இடங்களுக்கு கண்ணனே போவான். ஒவ்வொரு பெண்ணிடமும் நெருக்கமாக இருப்பானா. அந்த பெண் கண்ணன்ட்ட கேட்பாளாம், கிருஷ்ணா, ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் வெறுங்கையோட வரியே, ஏதாவது வாங்கிட்டு வர மாட்டியான்னு கேட்பாளாம். கண்ணன் சொல்லுவானா, என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லு, வாங்கிட்டு வந்துடுறேன். அவ சொல்லுவாளா, எங்களுக்கு ஏதாவது பழம் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்படியா, என்ன பழம் வேணும்னு கேட்டானா. கோவை பழம் நாளாம். என் திருவாயை எடுத்துக்கோன்னு கோவை கனி. கோவை கனினா கோவை பழம்னு அர்த்தம். கோவை பழம் போல் சிவந்திருக்கக்கூடிய கனி வாய், தன் திருவாயையே கொடுத்து எடுத்துக்கோ, இதிலேந்து அமுதத்தை பருகிக்கொள் என்று ஒவ்வொரு கோபிகைக்கும் என் காதல் பரிசாக வைத்துக்கொள் என்று கையால பழம் கொடுக்கல, திருவாயையே கனியாக கொடுத்தான். கொவ்வை கனிவாய் கொடுத்து. இதுவும் தெய்வீகமான அனுபவம். லௌகிக கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய பரிமாற்றம். கொவ்வை கனிவாய் கொடுத்து அத்தையும் அவளுக்கு கொடுத்து, அத்தோடு கூழமை செய்யாமே. கூழமை செய்தல் அப்படின்னா, அந்த பெண்கள்ட்ட எல்லாம் போய் அவன் ஒரு பேச்சு பேசுவானா. நீ தான் எனக்கு எல்லாம், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, நீ தான் எனக்கு எல்லாம் பானா. ஒருத்திட்ட சொன்னது ப்ராப்ளம் இல்லை, அடுத்த பெண்கிட்ட போவானா, அவள்கிட்ட சொல்லுவானா, நீ தான் எனக்கு எல்லாம், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வே கிடையாது, எனக்கு எல்லாமே நீ ஏம்பானா. அடுத்த பெண்கிட்ட போவானா, காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, எல்லாம் நீதான் பானா. அதுக்கப்புறம் அடுத்த பெண்கிட்ட போவானா, நான் பார்த்ததிலே உன் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் பானா. அடுத்த பெண்கிட்ட போவானா, அவள்கிட்டையும் இதே மாதிரி, உன்னை பார்த்தேன், நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை, நீதான் பேரழகிம்பானா. இது ஒருத்திட்ட சொன்னா பரவாயில்ல, ஒவ்வொரு பெண்கிட்ட பழகும் போதும் இதே டைலாக சொல்லுவானா. ஒரு வகையில அது உண்மைதான். அவனால அதுல எந்த பக்தி இல்லாமலும் வாழ முடியாதுங்கிறது உண்மைதான் வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்ம கண்ணோட்டத்துல பார்க்கும்போது, இது என்னடா ஒரே டைலாக வேறு எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்கார், நீ இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. இதுக்கு அரும்பத உரையில அர்த்தமும் காட்டியிருக்கா. தத்தது ஏக்க நிறத்தனாய் என்றபடி, தத்தது ஏக்க நிறத்தன், நீ மட்டும் இருந்தா போறோம், எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம். ஒவ்வொரு பெண்டையும் போய் அப்படியே சொல்றான். ஏன்னா அவன் ஒத்தொத்தொட்டியும் அவ்வளவு பாசம். இதான் கூழமை செய்தல்னு பேரு.